சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசண்டாக எஸ்எஸ்பி சாஸ்திரிய சீமா பாலோட சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். இப்போ மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இல்லை ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குனாவே ஃபர்ஸ்ட் செக் பண்ண போகிறது வந்து குவாலிஃபிகேஷன் தான் வந்து பார்ப்போம். ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. இதில் 3 விதமாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ போஸ்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஸோ சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா சப் இன்ஸ்பெக்டர் பிளானர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சப் இன்ஸ்பெக்டர் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ இந்த 3க்குமே வந்து தனியாக வேக்கன்சி இருக்கு. அதுக்கான மொத்தமாக ஓவரால் வேக்கன்சி 51 வேக்கன்சின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டாஃப் நர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து 12th வந்து முடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நல்லா பாருங்க, 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட சேர்த்து டிப்ளமோ வந்து 3 வருஷம். ஸோ டிப்ளமோ வந்து நர்சிங்ல வந்து முடிச்சிருக்கணும். இப்போ இது பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 3.5 இயர்ஸ் ஜென்ரல் நர்சிங்ல முடிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாமே எது சம்பந்தப்பட்டதுன்னா நர்சிங் சம்பந்தப்பட்டது முடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து எலிஜிபிளா இருக்கும். அண்ட் ஏஜையும் பார்த்துக்கலாம். ஸோ நான் என்னன்னா 30 வருஷம், அதாவது 30 இயர்ஸுக்கு 31, 32 அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 30 இயர்ஸ்க்குள்ள இருந்தால் எலிஜிபிள். பட் இது வந்து என்னன்னா யூஆர் கேட்டகரி தான். இப்போ நம்ம ஓபிசி கேட்டகரியா இருக்கோம், எஸ்சிஎஸ்டி கேட்டகரியா இருக்கோம்னா நம்மளுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதையுமே நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்ல இப்போ அடுத்து இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் பிளானர் ஆக்சுவலி என்ன இல்லை டிகிரி வந்து முடிச்சிருக்க சொல்றாங்க. சிவில் இன்ஜினியர்ல முடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு எலிஜிபிள். ஏஜ்லாம் சேம் தான். அடுத்து கம்யூனிகேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்க இசியில வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்ல ஐடில முடிச்சிருந்தா எலிஜிபிள். இல்லையா சயின்ஸ் வித் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் நீங்க வந்து என்னன்னா டிகிரி பண்ணியிருந்தாலும் இதுக்கும் எலிஜிபிள் தான். ஸோ இந்த 3 இது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எலிஜிபிளா இருக்குமா இல்லையாண்டு. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஏஜ் லிமிட் நான் சொல்லிட்டேன். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ 30 கிட்ட இருப்போம், 31 கிட்ட இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும், நம்ம எலிஜிபிளா இருப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்க பார்த்துக்கலாம். ஸோ நார்மலா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 5 வருஷம் இருக்கும், ஓபிசிக்கு 3 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்க்குமே கொடுத்துருக்காங்க, டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்மே இருக்கு. நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இது ஓகேவா? குவாலிஃபிகேஷன், ஏஜ், எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்தாச்சு. ஒன்ஸ் நான் எலிஜிபிளா இருக்கேன், நான் அப்ளை பண்ணலான்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கேன்னா நெக்ஸ்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டானது அப்படின்னு பார்த்தோன்னா என்ன செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ எந்த மாதிரி வந்து உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்கிறேன், எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது ஒவ்வொன்றா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் வந்து, அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அதெல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் இருக்கும். நீங்கள் இதை பார்த்தாவே தெரியலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வந்து இருக்கும். ஸோ ஃபிசிக்கலில் அவங்க சொல்றது ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் பிசிக்கல். மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பிளானர் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, சிவில் இன்ஜினியரிங், அதுக்கெல்லாம் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கிடையாது. ஸோ சப் இன்ஸ்பெக்டர் கம்யூனிகேஷன்ஸ் அதை நம்ம அப்ளை பண்ண போறோம்னா அதில் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் நீங்க பார்த்தாவே தெரியும். மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் 2 பேருக்குமே என்ன இருக்குன்னா பிசிக்கல் இருக்கு. மேல் பொறுத்தளவுக்கு 1600 மீட்டர் 6 நிமிஷம் 30 செகண்ட்ல ஓடணும். ஃபீமேலா இருந்தால் 800 மீட்டர் 4 நிமிஷத்துல ஓடணும். ஸோ இது வந்து ஈஸி கிடையாது, இது வந்து கொஞ்சம் டஃப்பானதான். நீங்க ஆல்ரெடி வந்து ப்ராக்டிஸ்ல இருக்கீங்கன்னா ஓகே, பட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே என்ன பண்ணணும்னா ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது ஓகேவா? அடுத்து சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டுமே சில வந்து என்னன்னா ப்ராப்ளமா இருக்கலாம். நல்லா கவனிங்க, இதுல ஹைட்டுக்கான வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து எஸ்எஸ்பி சாஸ்திரிய சீமா பால் சிஏபிஎஃப் வந்து ஒன் ஆஃப் த வந்து பிரிவு ரைட்டா. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஆல் ஓவர் இந்தியா பண்ணதுனால ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், ஸோ ஒவ்வொரு இதுக்கு என்ன ஆகும்னா ஹைட்டு ஜஸ்ட் வந்து என்ன வேரியேஷன் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் தெரிஞ்சாவே என்ன அப்படின்னா போதுமானதான். ஸோ நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுமே சொல்லியிருக்காங்க, நீங்க பார்த்தாவே தெரியும். எஸ்ஐ கம்யூனிகேஷன்ஸ் ரிலேட்டடா இருக்கும்போது அதுல என்ன வந்துன்னா மினிமம் ஹைட்டு அண்ட் ஜஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாஃப் நர்ஸுக்குமே வந்து ஹைட் அண்ட் ஜஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க பார்த்துக்கலாம். ப்ளஸ்
வேக்கன்சி பொறுத்துமே, அதாவது இப்போ நம்ம ஒரு கேட்டகரி பொறுத்துமே எவ்வளோ இருக்குன்னு இங்கேயும் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதான் ஆல்மோஸ்ட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. இப்போ இது இல்லாமல் சில டவுட் வந்து இருக்கா, சாரி ஆக்சுவலி என்னன்னா நான் வெறும் ஃபிசிக்கல் மட்டும் தானே சொல்லியிருக்கேன். அடுத்து ரிட்டன் இருக்கு. ஸோ ஃபிசிக்கல் நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ணுவீங்க. குவாலிஃபை பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ ரிட்டன் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல், ரைட்டா? ஃபிசிக்கல் ஜஸ்ட் ஒரு குவாலிஃபை நேச்சர் தான். நீங்கள் ரிட்டனில் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை நம்மளுக்கு ஃபைனல் என்ன பண்ண மெரிட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் 150 மார்க்குக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3 hours வந்து இருக்கும். அதாவது 50 மார்க்குக்கு வந்து ஜென்ரலா, ஸோ ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், மேத் இருக்கும், ரீசனிங் இருக்கும், அது மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது இது பார்ட் ஏல 50 மார்க், பார்ட் பில 100 மார்க். அது டெக்னிக்கல் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிவில் இன்ஜினியரிங்னா அதுல இட்லா கொஸ்டின்ஸ் வரும். கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இது ரைட்டடா, அதாவது இன்ஜினியரிங்ல இல்ல நம்ம டிகிரி என்ன பண்ணமோ அதோட டெக்னிக்கல் சப்ஜெக்டா இருக்கும். ஸோ அதனால என்னன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணணும், நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. நான் அனலைஸ் பண்ணிட்டு கூட என்ன பண்றேன்னா டெலிகிராம் சேனல்ஸ்ல வந்து அப்டேட் பண்றேன். இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட வந்து கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பர் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இது உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.